வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இந்த மந்த்லி கிளாஸஸ்க்கான ரிவ்யூஸ் ஒரு சில பேர் வந்து இந்த முந்தாடி அட்டன் பண்ணவங்க அவங்களுக்குலாம் ஒரு சில ரிவ்யூஸ் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் அதை பார்த்துட்டோம்னா ஓரளவுக்கு எங்களுக்கு ஐடியா கிடைக்கும்னாங்க. ஸோ அந்த ரிவ்யூஸில் ஒரு மெசேஜ் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட்டாகவும், இன்னும் சிலது வந்து நம்மளுக்கு வாய்ஸ் நோட்டாகவும் இருக்குது. ஃபர்தராக அடுத்தடுத்த நாட்களில் நான் ஒவ்வொன்றா போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இவர் வந்து இப்போ இந்த ஜூன் மந்த்து பேஜில் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கலாம் லைவில். சரிங்களா? வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தது தான். ஸோ இதை நீங்களே பாஸ் பண்ணி படிச்சுங்க. ஸோ அடுத்ததாக இன்னும் வாய்ஸ் நோட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதையுமே நம்ம வந்து கேட்டுடலாம். சார் வணக்கம். இது வரைக்கும் வந்து ட்ரேடிங்கில் வந்து பார்த்தோன்னா எப்படி ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து அனலைஸ் செய்வது என்பது தெரியாமல் இருந்தது. அதை உங்களுடைய வகுப்பு மூலம் சிறந்த முறையில் வந்து பார்த்தா கற்றுக்கொண்டேன். மேலும் ஆப்ஷன் பிரீமியம், ஸ்டாடல், ஸ்ட்ராங்கல், மல்டிபிள் ஸ்ட்ராங்கல் மற்றும் ஹீரோ டு ஹீரோ ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நன்றாக தெளிவாக வந்து பார்த்தா புரிந்திருக்கும். அதை வரும் காலங்களில் வந்து சரியாக வந்து பார்த்தா அனலைஸ் செய்து சிறந்த முறையில் வந்து போன ட்ரேடிங் செய்வதற்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏதுவாக உள்ளது. மேலும் மார்க்கெட்டினுடைய புதிய கோணத்தில் உங்களுடைய அணுகுமுறை எங்களுக்கு எனக்கு நன்றாக வந்து போனா புரிந்துள்ளது. மேலும் சிறப்பாக வந்து பார்த்தோன்னா செய்கிறோம். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய வகுப்பு நன்றாக அமைந்தது. மேலும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அனதர் வந்து செஷன் வந்து பண்ண கொடுத்து எங்களுக்கு இன்னும் எங்களை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய வகுப்பு அருமையாக உள்ளது. அதே போல உங்களுடைய யூடியூப் வீடியோவும் டெய்லி தினந்தோறும் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். நன்றாக இருக்கிறது. என்ன நடக்க போகுது என்பதை முன்கூட்டி வந்து தெரிந்து கொள்ள இது ஒரு ஏதுவாக வந்து பண்ண அமைந்துள்ளது. நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி. உங்கள் வகுப்பு அருமையாக உள்ளது. இவங்கெல்லாம் வந்து கரண்ட் மந்த் ஜூன் மந்தில் உள்ளவங்க. ஸோ இன்னொருத்தரும் அவருடைய ரிவ்யூ அனுப்பிச்சிருக்காரு. சார் வணக்கம் சார். சார் நான் உங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டை எப்படி பார்க்கணுன்ற விதம் வந்து டோட்டலாகவே எனக்கு மாறுபட்டிருக்கு. நான் இதுக்கு முன்னாடியே நான் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். பட் அதில் நிறைய ஆல்டர்னேட்டிவ் நான் உங்கள் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் பண்ண வேண்டியது இருந்தது. அது எனக்கு வந்து கிட்டத்தட்ட 100%ன்றதை விட 200% வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருந்தது. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. எனக்கு அது எப்படி சொல்கிறது சார், இது வரைக்கும் நான் உங்கள் கிளாஸ் நான் ஜாயின் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் டேலேருந்து நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் லைவ்ல இருக்கிற ஆக்டிவ் கான்ட்ராக்டோட மேட்ச் பண்ணி ரீடெஸ்ட்டில் தான் நான் இப்போ வரைக்கும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஓவர்பி ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன் சார். அதுலேயும் எனக்கு அக்யூரசி இருக்குது. பட் ஆனால் முழுக்க எனக்கு வந்து எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வந்து நான் என்னால் வந்து கொடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ஒரு என்ட்ரியை நான் செட் பண்ணுறேன். பட் அதை தாண்டி அவங்களுடைய டோட்டலாக அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஒரு ப்ரீமியம் எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுக்குது, அதுக்கு முன்னாடி நேற்று வந்து என்ன டைப் ஆஃப் ஐவி வந்து யாருக்கு சப்போர்ட்டிவாக முடிஞ்சிருக்கு, லைவ்ல எப்படி நம்ம 9:18 வந்து ஐவி பார்க்கணும், சினாரியோ தான் சார் மெயின். எனக்கு அல்டிமேட்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆனது உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே அந்த சினாரியோ நீங்கள் பார்க்குற விதம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேற லெவலுக்கு இருந்தது சார். அது நான் இது வரைக்கும் நான் நிறைய கிளாஸஸ் போயிருக்கேன். பட் எனக்கு மற்ற கிளாஸஸில் இல்லாத எனக்கு ஒரு புது விஷயம் வந்து உங்களுடைய கிளாஸஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு புது ஒரு பாதையை கிரியேட் பண்ணிச்சுன்னு தான் சார் நான் சொல்லணும். அது எந்த ஒரு சின்ன ஒரு பிள்ளை கூட நான் சொல்ல மாட்டேன். நான் ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயம் மாட்டேன் சார். நான் பையனாக இருந்தேன். நான் கிளாஸுக்கு வந்ததுக்கு நான் முழுக்க சிலராக மாறினேன். ஆனால் அந்த சிலருக்கு உண்டான ஒரு வேல்யூ வந்து எனக்கு ரொம்ப எளிமையாகவும் கிளியராகவும் எனக்கு மட்டும் இல்லை சார், மேக்சிமம் எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கணும். ஒரு மார்க்கெட்டில் வந்துட்டு அப்புறம் ஒருத்தர் வந்து இந்த லெவலுக்கு வந்து ஒரு வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டது இல்லாமல் மற்றவங்களுக்கும் அடுத்த கட்டத்துக்கு இந்த மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கான வழியை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல உள்ளத்தோட நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா நான் எப்படி நான் சொல்றதுன்னா சார், நான் உங்ககிட்ட நான் பல தடவை டவுட் கேட்டிருக்கேன். எப்படி கேட்கறதுன்னா ஒரே விஷயத்த நான் ரிப்பீட்டடாகவும் நான் கேட்டிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அதோடைய புரிதல் வந்து நான் சின்ன ஒரு தவறுதல் கூட இருந்துடக்கூடாது நான் நோட்ஸ் எடுக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட வந்து
நீங்க கொஞ்சம் கூட வந்து அதோடைய விசிறு தட்டாம கரெக்டா ஒரு எக்ஸாக்டா அதோடைய வேல்யூ என்னன்றது எனக்கு புரிய வச்சிருக்கீங்க சார். அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா உங்களுடைய சேவை வந்து எங்களுக்கு தேவை சார். அவ்வளவுதான். ஒரே ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா, எப்பயுமே உங்களுடைய நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க ஃபேமிலி நல்லா இருக்கும். அதே நேரத்துல என்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். இதை தாண்டி இனிமேல் வர ஜெனரேஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை புதுசா வர நியூ ட்ரேடருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விதம் வந்து புரிதல் இருக்கணும் சார். ஏன்னா என்ன மாதிரி வந்து அடிபட்டு ஃபைனலா வந்து வரக்கூடாது. ஏன்னா டோட்டலா நாங்க அடிக்ஷன்ல இருந்து தாண்டி நாங்க மீண்டு 9 மாசம் ட்ரேட் பண்ணாம இருந்து அதுக்கப்புறம் ஒரு புது மென்டாரா நாங்க ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு குருநாதரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனா அது லேட்டா கிடைச்சாலும் எங்களுக்கு ரொம்ப அருமையா கிடைச்சிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய திரும்ப அதுதான் சொல்றேன், உங்களுடைய அந்த வேற விதமான பார்வையே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு இருக்கு சார். நான் எப்படி சார் சொல்றது, அக்ரெசிவ் ட்ரேட், ரீடெஸ்ட் ட்ரேடுன்னு சொல்லிட்டு நிறைய பேக் டெஸ்ட் எடுத்து நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த மிட் பாயிண்ட், அப்புறம் வந்து ஐடிஎம் காலுடைய லோ, ஐடிஎம் புட்டுடைய லோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பேக் டெஸ்டே எடுத்து பார்த்துருக்கேன் சார். லாஸ்ட் 3 months பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் அதை நான் வேகமா செயல்படுத்துறதுக்கு நான் என்ன தயார்படுத்திக்கணும், மேக்சிமம் ஒரு 200% ஆஃப் டவுட் எனக்கு கிளியர் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் நான் மறக்கிறதுனால நான் திரும்ப உங்ககிட்ட ரிப்பீட்டடா கேட்கவும் செய்வேன். அது மட்டும் நான் ரெக்வஸ்டா உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். மேன்மேலும் வந்து என்னுடைய டவுட்டை நீங்க கிளியர் பண்ணணும், எல்லாருடைய டவுட்டும் கிளியர் பண்ணணும். கண்டிப்பா நீங்க பண்றீங்க. பட் இருந்தாலும் இது என்னுடைய ஸ்டூடெண்ட் சார்பா நான் ரெக்வஸ்டா நான் கேட்டுக்கிறேன் சார். நீங்க சொல்ற விதமும் சரி, நீங்க ஸ்டூடெண்ட் அணுகிற விதமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒருத்தரை வந்து எந்த லெவலுக்கு நீங்க மார்க்கெட்டை ரீட் பண்ற மாதிரி ஸ்டூடெண்ட்டை ஈஸியா நீங்க ரீட் பண்றீங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி பக்காவான விஷயத்த பக்காவா மார்க்கெட்ல சொல்றீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. மார்க்கெட்ல இருக்கிறதுக்கே நான் அலைவா இருக்கிறேன்னா அது முழுக்க நீங்க தான். அதை நான் எந்த ஒரு மாற்று கருத்தும் நான் சொல்ல விரும்பல. அது நான் ஷோரா சொல்றேன் சார். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஓவரால் வெளியே போற கண்டிஷன் தான் இருந்தேன். இளவரசன் சாருக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஸோ வர்ற ஜூலை 6th வந்து நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கடுத்து ஃபர்தராக ஒவ்வொரு நாளைக்கு ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கணும் இல்லையா ரிவ்யூ போடுறதுக்கு. ஸோ அவங்க ஃப்ரீ டைம் கிடைச்சதுக்கப்புறம் ரிவ்யூ போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரிவ்யூ நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ இப்போ போஸ்ட் மார்க்கெட் அனலிசிஸ் வந்துடுவோம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் சரி, இன்னும் ஒரு சில பேர் டவுட் கேட்டிருந்தது. நேற்றுக்கு லைவில் நம்ம வந்து லைவ்லேயே சொல்லியிருந்தோம் என்னென்ன லெவல்ஸ் இருக்குது அப்படின்றத கரெக்டாக நம்ம சொல்லியிருந்தோம். அதில் அப்பர் சைடும் சொல்லியிருந்தோம், லோயர் சைடும் சொல்லியிருந்தோம். அப்பர் சைடு தான் கேட்டிருந்தாங்க, அதாவது டவுட்டாக சார் 26,000 போகுமா அப்படின்றத தான் டவுட்டாக கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்பர் சைடு போனால் எந்தெந்த லெவல்ஸ் போகலான்றத சொல்லியிருந்தோம். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னென்னா அப் சைடு தான் போகும் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டாவது ஒரு மெயின் விஷயம், ஒரு இம்ப்ளைடு வால்டிலிட்டியை வச்சு பார்க்குறீங்கன்னா இம்ப்ளைடு வால்டிலிட்டியை மட்டும் பார்க்கக்கூடாது, அது மட்டும் ரீசன் கிடையாது. அதே மாதிரி மீட்டிங் பாயிண்ட் பார்க்குறீங்கன்னா நிறைய அந்த சேனல் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற சேனல், ஓல்டு சேனல்ஸ்லாம் ஒரு சில சேனல்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு மீட்டிங் பாயிண்ட்டை மட்டும் வச்சுட்டு மீட்டிங் பாயிண்ட்டை மட்டும் வச்சு ஃபாலோ பண்ணுறது அப்படி கிடையாது. இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. மார்க்கெட் சினாரியோன்ற ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா. அந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தையும் தாண்டி சினாரியோன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதையும் பார்க்கணும் சரிங்களா. அடுத்ததான் நம்மளுக்கு ஐவி பார்க்கணும் அண்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லெவல்ஸ்லாம் என்னென்னு பார்க்கணும். அதை வச்சு நம்ம ஷார்ட் ரேஞ்சோ ஒயிட் ரேஞ்சோ அதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் கம்பைன் ஆகும்போது தான் அங்கே பெரிய ஒரு ரேஞ்ச் க்ரியேட் ஆகும். அந்த ரேஞ்ச் க்ரியேட் ஆகிறது எப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் சரிங்களா. இப்போ காலையில் நம்ம நேற்று கொடுத்தது வந்து 650 600 650ன்றது நம்மளுக்கு ஒய்டஸ்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் சரிங்களா. அது ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் நோட் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். ஷார்ட்டஸ்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 625 சரிங்களா. 600 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் சரிங்களா. ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம்ன்றது 600. அப்போ 600 நம்மளுக்கு ஸ்டாடலும் இருந்தனால மேலே 50 பாயிண்ட்ன்றது 650, கீழே 50 பாயிண்ட்ன்றது 550. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து எஸ்டர்டே க்ளோசிங்க்கு மேலே
கிட்டத்தட்ட நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனோடனே ஓப்பனுக்கு கீழே அப்படின்னு வந்தவங்க டைரெக்டாக எங்கே வர்றாங்க அப்படின்னா ஷார்ட் எட்ஜோட பாட்டம் வர்றாங்க. பாட்டம் வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அகெயின் ரிவர்சல் ஆகி இந்த 650ன்ற ஒய்டு எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு திருப்பி நேராக அடுத்தடுத்த லெவல் வந்து இங்கே ஸ்ட்ராடலுடைய பாட்டம் ரேஞ்சுக்கு வர்றாங்க. திருப்பி அகெயின் மேலே போன மார்க்கெட் இந்த 600க்கு மேலே போகாமல் அகெயின் கீழே முடிச்சுட்டு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் வந்து முடிக்கிறாங்க மார்க்கெட்டை. நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நேற்றுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் அண்ட் இன்றைக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன், ஒரு கேப் அப் ஓப்பன். அப்படி இருக்கும்போது நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேற்றுக்கு இருந்ததை விட இன்றைக்கி இம்ப்ளைட் வாலிடிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ரிவர்சல் கீழே வந்தாலும் ஒரு 50 பாயிண்ட் டக்குன்னு போயிட்டு திருப்பி கீழே வருவாங்க. அப்போ இந்த ரிவர்சலில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா புட் ஆப்ஷன் பையருக்கு வந்து வாங்கின ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட் கொடுத்த மாதிரி ஒரு ப்ரைஸ் போயிட்டு டக்குன்னு கீழே வந்துடுவாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு சில கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதன்படி டக்குன்னு புக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஏன்னா சினாரியோவே ஓவரால் பாசிட்டிவில் இருக்குன்றப்ப இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நெகட்டிவ் வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நேற்றுக்கு நம்ம என்ன சொன்னோம்னா ஹை டு லோ வெறும் 120 பாயிண்ட் தான். அப்போ நீங்கள் நல்லா ஃபுல் வீடியோ பார்த்தவங்களுக்கும் தெரியும். மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு வந்தாங்கன்னா எஸ்டர்டே ஹை தொட்டு கீழே வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த மாதிரி ரேஞ்சு கம்மியாக இருக்கும் பட்சத்தில். இதுவே இந்த ஹை டு லோ வந்து ஸோ எஸ்டர்டே ஹை டு லோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பாருங்கள். ஒரு 120 பாயிண்ட்ஸ் ஒரு கம்மியாக இருக்காங்க, 100 இல்லை ஒரு 120 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஒரு ஹை டு லோ. அப்போ ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்தாலும் லோ வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை இந்த மாதிரி லோவில் முடிச்சிருக்காங்க, ஹை டு லோ 100 பாயிண்ட் தான் இருக்குன்னா கீழேருந்து மேலே போகிறதுக்கும், இங்கே ஓப்பன் ஆனால் கீழேருந்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ்லாம் இருக்குது. அந்த ஹை டு லோ அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தான் வந்து அவங்க ரீச் பண்ணுறது சான்சஸ் ரொம்ப கம்மி. இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டாங்க, இந்த மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஹை டு லோ ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? அடுத்த நாள் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அவங்க வந்து மேலே போயிருக்கு. ஸோ இப்போ இன்றைக்கி டேஸ் எடுத்திங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹை டு லோ 15 மினிட்ஸில் வச்சுக்கிறேன். இந்த எஸ்டர்டே உடைய ஹை டு லோ அப்படின்றது இந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அவங்க ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கணும் இந்த மாதிரி சினாரியோ பேசிஸில். ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு ரேஞ்சஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கான லெவல்ஸ் என்னென்ன பண்ணுறதை பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கான லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட பாட்டம், அதாவது ஃபஸ்ட்டு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கணும். மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துலேருந்து கீழே ஷார்ட்டஸ்ட் எட்ஜோட பாட்டம் வந்து நம்மளுக்கு 25,500. அடுத்து ஷார்ட் எட்ஜோட டாப் வந்து 25,600. ஸோ உங்களோட மிட் பாயிண்ட் வந்து 25,550. அடுத்து ஒய்டஸ்ட் எட்ஜுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதே 25,500 தான் ஒய்டஸ்ட் எட்ஜோட பாட்டம். ஒய்டஸ்ட் எட்ஜோட டாப் வந்து 25,700. ஸோ இவங்களோட மிட் பாயிண்ட் வந்து 25,650. இதில் உள்ள விஷயங்கள். அடுத்து ரேஞ்சஸ் எடுக்கணும். நம்மளுக்கு ஸ்ட்ராங்கிள் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்கன்றப்ப ஸ்ட்ராங்கிளோடைய ரேஞ்சை எடுத்துக்கணும். அப்போ 25,500 க்ளோஸ் வந்து 114 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 25,386 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். அடுத்து 25,600 + 94 25,694 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். அடுத்து ஒய்டஸ்ட் ரேஞ்சாக எடுத்துக்கணும். அப்போ வந்து 114 + 94 208 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 25,292 அப்படின்றது ஒய்ட் ரேஞ்சோட பாட்டம். அதே மாதிரி 25,808 அப்படின்றது ஒய்ட் ரேஞ்சுடைய டாப். ஸோ ஃபர்தராக கீழே போனாங்கன்னா எந்தெந்த லெவல்ஸ்லாம் அடுத்தடுத்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். மேலே போனாங்கன்னா எந்தெந்த லெவல்ஸ்லாம் அடுத்தடுத்து ரீச் பண்ணுறாங்க, இதில் ரியாக்ட் பண்ணுறாங்க, இதில் இம்ப்ளைடு வாலிடிட்டி எப்படி சேஞ்சஸ் இருக்குன்றதை பார்க்கணும். அதாவது இம்ப்ளைடு வாலிடிட்டி பார்த்தீங்கன்னா இம்ப்ளைடு வாலிடிட்டி மட்டும் பார்க்கக்கூடாது, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பார்த்தா ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, மார்க்கெட் சினாரியோ பார்த்தா அதை மட்டும் பார்க்கக்கூடாது. இது எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஸோ கம்பைன் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஸ்பீடு பண்ணிக்கோங்க அனாலிசிஸை. எத்தனை டேப்ஸ் வந்து அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணுமோ அந்த மாதிரி டேப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ அதெல்லாம் அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதர்வைஸ் வந்து உங்களுக்கு அது பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஒன்றை மட்டுமே வச்சு பார்த்துட்டீங்கப்போ அந்த ஒரு டேட்டாவை மட்டுமே வச்சு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு டேட்டாவுக்கு பெருசாக ரியாக்ட் ஆகாது மார்க்கெட்டிங்கு. எல்லாமே கம்பைன் பண்ணி தான் அங்கே ரியாக்ட் ஆகுது. சரிங்களா? அதனால தான் நம்ம எல்லா டாப்பிக்லையும் எடுக்கிறோம். இல்லை வெறுமனே இம்ப்ளைடு வாலிடிட்டி மட்டும் நம்ம வச்சு ஒரு ட்ரேட் பண்ணலாம்னா அதை மட்டுமே வச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிருப்போம் தனித்தனி சின்ன செஷன்ஸாக. ஏன் நம்ம ஒரே செஷனாக எடுக்கிறோம்? இல்லை நம்ம மார்க்கெட்டில் வீடியோஸில் சொல்லும்போது ஏன் எல்லாத்தையும் சொல்கிறோம்னா எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும்.
அப்படித்தான் மார்க்கெட் ரன்னே ஆகும். ஸோ இங்கே ஓவரால் வந்து கால் சைடு 13, புட் சைடு 13, ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்காங்க. அப்போ ஈக்குவல் வால்டிலிட்டி இருக்கிறதுக்கு நாளைக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத க்ளோசிங்கில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு வந்து 57,300 சம்திங் நியர்பை முடிச்சுக்கிறாங்க. அங்கே 57,500 கால் அண்ட் புட் ஸ்டாட்டில் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸ் என்னன்றதை எடுத்துகிட்டு நீங்கள் ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் எடுக்கணும். இதில் எட்ஜஸ்மே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துகிட்டு எட்ஜஸ்மே எடுக்கலாம். வால்யூம் அண்ட் ஓவரால் வேல்யூ படி எல்லாமே ஈக்குவலண்ட்டாக தான் இருக்காங்க. அப்போ இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் எடுத்து எட்ஜஸ் எடுத்து பார்க்கலாம். அண்ட் மல்டிபிள் ஹெட்ஜ் புட் ஆப்ஷன் இருக்காங்கன்னு பட்சத்தில் புட் ஆப்ஷன் இன்னும் போகாத இடத்துலலாம் இருக்குது. அதாவது 57,000லாம் இருக்காங்க. அப்போ 57,000 இன்னும் ரீச் பண்ணல. ஸோ அவங்களுமே மேலே இருக்காங்கன்ற பட்சத்தில் அங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். அப்போ எஸ்டடி லோவுக்கு கீழே இன்னும் சஸ்டெயின் ஆகிறாங்களா அப்படின்ற விஷயம்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஹெட்ஜோடு பண்ணுங்கள். அதே மாதிரி கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 7904877610 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸுக்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. அண்ட் இந்த மீட்டிங் பாயிண்ட்டு, ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டு, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மீட்டிங் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு மார்க்கெட்டை பார்க்காதீங்க. அதை வச்சு உங்களால் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது மேலே எங்கேயும் போகும்னு சொல்லி. அதை வச்சு ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஆனால் அதுதான் மெயின் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்காதீங்க. எல்லா விஷயத்தையும் எடுங்க. எல்லா டேட்டாஸையும் எடுத்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுங்கள். டேட்டாஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.